திகிலிரவு. காட்டின் அமானுஷ்ய அமைதியை மெதுமெதுவாய் தன் காலடி ஓசையால் கலைத்து அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தான் அமர். தொலைவில் தெரிந்த தெருவிளக்குகளும் மின்னி மின்னி மறைந்து அவன் தலை மறைந்ததும் தன்னிசையாய் ஒளி மறைந்து உறக்கத்தில் தள்ளப்பட எந்த ஒரு எடக்கு மடக்குமின்றி தன் நடையை தொடர்ந்த அமர் தன் பின் கேட்ட வேறு ஒரு காலடி ஓசையில் திடுக்கிட்டு நின்றான். சுற்றி எங்கிலும் மரங்கள் அடர்ந்து வெளிச்சமும் வர விடாது இருளை பூசிக்கொண்டிருக்க நிலவனை எப்போதோ தன் வேலையை முடித்து மறுவேளை பார்க்க எதிர் திசையை சென்று இருந்தான். அமரின் கோழிக்குண்டு கண்கள் அங்குமிங்கும் நடனமாடத் தொண்டையில் எச்சில் கூட்டி விளங்கியவன் திகில் கலந்த பார்வையை சுற்றி சுழல விரட்டு ஓரடி முன்னே எடுத்து வைத்தான். அவன் பின் முன்பைப் போலவே மீண்டும் ஒரு காலடி ஓசை தெளிவாய் கேட்க அமரின் இதயத்தில் பயபந்து மெதுமெதுவாய் உருளத் தொடங்கியது. பேய் கதைகளில் உள்ளவை போல் பின் ஒரு சத்தம் கேட்டால் எவனுக்குத்தான் பயம் இருக்காது? 1000 தான் இருந்தாலும் அம்மாவின் நடுஜாமத்தில் போனா காத்து கருப்பு அண்டிடும் சாமி, காத்தால போய்க்கலாம்யா என்ற சொல்லை மீறி மதுரை வீரன் கணக்காய் வந்தது தவறுதான் என புத்தி முழுக்கமிட்டது. இப்போது புலம்பி புரோஜனமில்லை என மனம் சத்தமிட வேறு வழி தேடி கண்களை அலைப்பாய்ந்த நேரம் அவனின் செவி அருகில் அதிக சத்தத்துடன் அவன் கழுத்தை தீண்டியது அந்த மூச்சுக்காற்று. ஒரு நொடி கண்களை 4 மீட்டர் அகல விரித்து அமர் மெதுவாய் தலையை மட்டும் திருப்பி பார்க்க கோரமாய் கத்திக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது ஒரு திகில் முகம். அம்மா என அலறிக்கொண்டே கீழே விழுந்த அமர் பதறிப்போய் கண்களை திறக்கவும் அவன் முன் இருந்து அந்த பயமுறுத்து முகம் எங்கே காணாமல் போயிருந்தது. சில நொடிகளில் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்த அமரின் இதயம் 100 மீட்டர் வேகத்திற்கு செல்லும் இன்ஜினை போல் வேகம் எடுத்து துடித்து கொண்டிருக்க அதை அசுவசப்படுத்த இயலாத நேரம் சட்டென்று அவன் முன் ஒரு உருவம் பயங்கரமாய் கத்திக்கொண்டே தலைவிரித்து ஓடி வந்தது. அதை கண்ட அமர் வாயடைத்து உரைத்து நிற்க அவன் நகரும் முன் அவனை நெருங்கியது அந்த பயங்கரமான பேய். அவன் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் தூக்கி ஐயோ பேய் என அலறி அமர் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தான். மூச்சு முட்டி கழுத்தில் இருந்த வலியை போக்க கைகளால் தேய்த்தவன் வாயாலும் மூக்காலும் மாற்றி மாற்றி மூச்சை இட்டு எழுது நின்றான். மீண்டும் இப்போது அவ்விடம் முழுவதும் நிசப்தம் கூடியிருக்க உடலில் எழுந்து நடுக்கத்தில் மறைக்க எண்ணாத அமர் மெல்ல பின்னோக்கி நகன்றவாறே, அமர் வேண்டாம், நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் அப்படியே போயிடுறேன் என கூற வந்தவன் அதற்கு மேல் தொடர இயலாமல் திக்கு திணற அவன் முன்னே 10 அடி தூரத்தில் இருளில் இருந்த மரத்தின் பின்னிருந்து தலையை மட்டும் எட்டி கொண்டு பார்த்த அந்த பேய். அதை கண்ட அமரன் இதயம் மீண்டும் வேகம் எடுத்து துடிக்க தலைக்கு மேல் ஏதோ பாய்வது போல் பிரமைகள் தோன்ற தலையை சிலிப்பு இட்டு பார்த்தவனுக்கு அவ்விடத்தில் அப்பொழுது அந்த பேய் தெரியவில்லை. அமர், மாரியாத்தா, காளியாத்தா, செல்லாத்தா, என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடு ஆத்தா என மனதுக்குள்ளே அத்தனை ஆத்தாக்களையும் ஒரு விண்ணப்பத்தை போட்டவன் இப்பொழுது கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுத்தவாறு மெதுவாய் அங்கிருந்து நகர பார்க்க சரியாக அவன் முன் மேலிருந்து ஏதோ ஒன்று தொபக்கென்று குதித்து பிரண்டடித்து பின் நகர்ந்த அமர் அவன் முன் ஏதுமில்லாததைக் கண்டு பயபந்தை மேலும் உரளவிட்டு தயங்கி தயங்கி ஒரு கையை மட்டும் நீட்டி ஏதோ உன் கண்ணுக்கு தெரியாத மனிதன் நிற்கிறானா என உணர முயற்சிக்க 2 நிமிடங்களுக்கு ஒன்று அகப்படாத அவனின் கரத்தை திடீரென்று ஏதோ ஒன்று சிக்கியது. வளவளவென கொலவென்று ஏதோ ஊறுவதைப் போல இருக்கு. என்னடா இது என கண்களை திறந்து பார்த்த அமர் தன் கையில் பாதி வெட்டப்பட்ட ஒரு கையில் அது அணிந்திருந்த பழைய மாடல் கை கடிகாரத்தின் மீதும் இரத்தம் காயாது இருப்பதைக் கண்டு அந்த காடே அதிர அலறிக்கொண்டு அதை அப்படியே போட்டுவிட்டு ஓட திரும்பினான். அவன் ஓட எத்தனை முஞ்சோ திடீரென்று ஒரு பயங்கர பேய் அவன் முதுகில் ஏறி அமர அதில் கத்திக்கொண்டே கீழே விழுந்தான் அமர், டேய் எழுந்திருடா என யாரோ முகத்தில் சட்டென்று தண்ணீரை தெளிக்கவும் கண்களை பட்டென்று திறந்த அமர் அவன் முன் அவனின் அம்மா முகத்தில் பாதி கலவரத்துடன் நிற்பதைக் கண்ட அனைத்தும் நினைவு பெற்று
எம்மோ என்னை காப்பாத்துமோ, என்னை ஏதோ ஒரு பேய் காவு வாங்க பார்க்குது, சீக்கிரம் என்னை காப்பாற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டியாந்திடு ஆத்தா என அவர் காலை கட்டி கொண்டு அழுது கதறினான். அம்மா, டேய் கூறு கட்டவனே, கனவு கண்டு ஒளறியா? இதுக்குத்தான் நேத்தே அந்த பேய் மலை வீட்டுக்கு போவாதன்னு சொன்னேன், கேட்டியா நீ? ராத்திரி பித்து பிடிச்ச மாதிரி வந்து படுத்துட்டு இப்போ என் உசுரை வாங்கிக்கிட்டு கிடக்கான். போய் தண்ணி பிடிச்சிட்டு வா, லாரிக்கார போயிட போறான் என்றவாறு 2 சில்வர் குடங்களை அவனிடம் கொடுத்துவிட்டு இன்னும் கரித்து கொட்டியவாறு சென்றார். அமர் கனவா? என் தலையை சொரிந்தவாறு சுற்றி பார்த்தான். அவனது அறையில் கீழே கிடப்பதை உணர்ந்து, அட ஆமா கனவு என பெருமூச்சு விட்டான். இப்பொழுது தமிழ்நாட்டின் எல்லைக்கு சென்றிருந்த அமரின் உயிர் அவனிடமே மீண்டும் வந்தது. ஏதோ யமதர்மனிடமிருந்து தப்பிய தாய் என ஆழ பெருமூச்சு இழுத்து விட்டான். தன் தாய் கூறியது போலவே குடங்களை எடுத்துக்கொண்டு தண்ணி லாரி அருகில் சென்றான். தண்ணி லாரி அண்ணனும் அமரது கண்டு புன்னகைத்து குடத்தை அந்த அண்ணனிடம் கொடுத்தவன் எதர்ச்சையாய் தனது இடது கையை பார்த்துவிட்டு முதுகு சில்லிட உடல் சிலிர்த்து அங்கேயே மயங்கி விழுந்தான். லாரி அண்ணன், டேய் தம்பி என்றவாறு அவனை பிடிக்க முன்வர கீழே சரிந்து விழுந்த அமரின் கைகளை 2 கொண்டு அவரை பார்த்து மின்னியது அமரருக்கு காட்டில் கிடைத்த கையில் இரத்தம் படிந்து இப்போது காய்ந்து போயிருந்த அதே கை கடிகாரம். இந்த திகில் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.